வெல்கம் பேக் டு மை சேனல். 2ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 35 பாடம் 6. எல்லாரும் பேஜை புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. என் கற்பனையில் இந்த லெசனில் இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிலா நேயன். நிலா நேயன் கிட்ட கேட்குறான், நாம் படம் வரையலாமா? நேயன் சொல்கிறான், எஸ் ஓ வரையலாமே. என்ன வரையலாம்னு நிலா கேட்குறான். வீடு வரையலாமே சொல்கிறான். இப்போது சரி, எனக்கு வீடு வரைய தெரியும், வரையலாமே. அடுத்ததான் என்ன பேசிக்கிறாங்க, நிலா உனக்கு பிடித்தது போல நீ வரை, எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. 2 பேரும் எப்படி உட்காந்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைகிறாங்க. இருவரும் வரைய தொடங்குகின்றனர். அடுத்து, என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். யாரு? நிலா வீட்டிலேருந்து பார்த்தா மலை தெரியும்னு அவ சொல்கிறா. அடுத்ததா, என் வீட்டிற்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே. நேயன் என்ன சொல்கிறான், அவன் வீட்டு பக்கத்தில் ஆறு இருக்குன்னு சொல்கிறான். அதே போல் என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமேன்னு சொல்கிறா நிலா சொல்கிறா. ஸோ அப்போ அவளுடைய படத்தில் அவள் மரங்களை வரைஞ்சிருக்கா. அடுத்ததாக, என் வீட்டிற்கு முன்பக்கம் அழகான பூச்செடிகள் இருக்கும். யார் சொல்கிறா? நேயன். அடுத்ததாக நிலா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? வீட்டிற்கு எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன். என்ன வண்ணம் தீட்ட போகிறாளாம்? நீல வண்ணம் தீட்ட போகிறாளாம். அடுத்ததாக, என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன். யார் சொல்கிறா? நேயன் சொல்கிறான், என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன். நிலா சொல்கிறா, என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனைக்குட்டி வரைவேன். அவளுக்கு பிடிச்ச பூனைக்குட்டியை அவள் வரைய போகிறாளாம். அடுத்ததாக, என் வீட்டு தோட்டத்தில் வாத்துகள் இருக்குமே. யார் சொன்னா? நேயன் சொல்கிறான், என்னோடய தோட்டத்தில் நான் வாத்துகள் வரைவேன். அடுத்து நிலா சொல்கிறா, என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். அப்போ என்ன அர்த்தம்? அவள் ஊஞ்சல் வரைய போகிறான்னு அர்த்தம். அடுத்ததான், நான் வரைந்து முடித்து விட்டேன். நிலா சொல்கிறான், நான் வரைந்து முடித்து விட்டேன். நேயன் சொல்கிறான், நானும் வரைந்து முடித்து விட்டேன். நிலா சொல்கிறான், நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நிலா நேயன் கிட்ட சொல்கிறான், நீ வரைஞ்ச வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. உடனே நேயன் சொல்கிறான், உன் வீடும் அழகாக உள்ளது. ஸோ இந்த பிக்சரில், இந்த பாடத்தில் என்ன இருக்குன்னா, நிலாவும் நேயனும் படம் வரைய ஆரம்பிக்கிறாங்க. நிலா படம் வரையலாமேன்னு முதல்ல கேட்குறான். நேயன் சொல்கிறான், எஸ் படம் வரையலான்னு சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்து என்ன வரைகிறாங்க? வீடு பிக்சர் வரைகிறாங்க. நிலா அவள் வீட்டில் சில பிக்சர் வரைகிறான். நேயன் அவளோட வீட்டில் சில பிக்சர் வரைகிறான். நிலா வரைஞ்ச வீட்டில் என்னெல்லாம் இருக்குது? மலை இருக்குது, மரங்கள் இருக்குது. அவளோட வீட்டிற்கு நீல வண்ணம் கொடுத்துருக்கான். அதுபோக அவளோட வீட்டில் அவளுக்கு பிடித்த பூனைக்குட்டி வரைந்திருக்கான், ஊஞ்சல் வரைஞ்சிருக்கான். அதே போல் நேயன் என்னெல்லாம் வரைஞ்சிருக்கான்? அவளோட வீட்டில் ஆறு வரைஞ்சிருக்கான். அதுபோக பூச்செடிகள் வரைஞ்சிருக்கான். அதுபோக அவனோட வீட்டுக்கு அவன் மஞ்சள் வண்ணம் அடிச்சிருக்கான். அதுபோக படிக்கட்டில் சறுக்கும் பலகை இருக்குமே, அதாவது படிக்கட்டில் சறுக்கி விளையாடுற சறுக்கு பலகை வரைஞ்சிருக்கான். இவ்வளோ அழகாக அவங்கவுங்க டிராயிங்கை முடிச்சிருக்காங்க. நேயன் வரைஞ்ச பிக்சர் நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலா வரைஞ்ச பிக்சர் நேயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ் நம்பர் 38 எடுத்துக்கோங்க. அவங்கவங்க வரைஞ்ச பிக்சரை கொடுத்துருக்காங்க. நேயன் வரைஞ்ச பிக்சர் அண்ட் நிலா வரைஞ்ச பிக்சரை கொடுத்துருக்காங்க. நேயன் வரைஞ்ச பிக்சர் இது, நிலா வரைஞ்ச பிக்சர் இதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான், நாங்கள் வரைந்த படங்களை பார்த்து எல்லோரும் பாராட்டினார்கள், பெருமையாக இருந்தது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பெருமைப்பட்டிருக்கிறீர்கள். அதே போல் நீங்களும் ஒரு பிக்சர் வரையணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக பயிற்சிகளில் முதல்ல வாசிக்க பழகிறதுக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேர்ட்னு பார்க்கலாமா? படம் வரையலாமா, இரு பக்கமும், ஊஞ்சல் ஆடலாம், பிடித்தது போல், வீட்டிற்கு பக்கத்தில், சறுக்கி விளையாடலாம். இவ்வளோ வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதி பழக கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீடு, தோட்டம், படிக்கட்டு, மலை, சறுக்கு பலகை, வாத்து, பூனைக்குட்டி, ஆறு. இவ்வளோ வார்த்தைகள் என்னம்மா படித்து எழுதி பழகணுமா. அடுத்ததான் பொறுத்துக கொடுத்துருக்காங்க.
பொருத்தமான குறியீடுக சரி ஆர் தவறு. நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். சரியா தவறா? தெரியும், ஏன்னா நிலா மலை வரைஞ்சா. நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. நேயனோட வீட்டில் 2 பக்கமும் மரங்கள் இருக்குதா? நேயன் வரைஞ்ச பிக்சரில் 2 பக்கமும் மலைகள் இருந்ததா? நேயனோட பிக்சரில் இருக்குதா? மரங்கள் இல்லை, தவறு. நிலாவின் வீடு மஞ்சள் நிறம் உடையது, தவறு. ஏன்னா நேயன் தான் சொன்னால் நான் மஞ்சள் நிறம் கொடுக்க போகிறேன் என்று. நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன, சரியா? நேயன் வாத்துகள் வரைந்தானா? நேயனோட பிக்சர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நேயனோட பிக்சரில் வாத்துகள் இருக்குது. நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். நிலா அவளோட பிக்சரில் ஊஞ்சல் வரைஞ்சா. ஸோ நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். அடுத்ததாக என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க? வாய்மொழியாக விடை தருக. நேயன் நிலா வரைந்தனவற்றுள் உனக்கு பிடித்தவனவற்றை காரணம் கூறு. நேயன் நிலா வரைந்தனவற்றுள் உனக்கு பிடித்தவை எவை? காரணம் கூறுக. உங்களுக்கு பிடிச்சதுக்கெலாம் நீங்கள் ஒரு ரீசன் சொல்லணும். நேயனும் நிலாவும் வரைஞ்ச பிக்சரில் உங்களுக்கு பிடிச்சது என்னது? எனக்கு வாத்துகள் பிடிச்சிருந்து. ஏன்னா நம்ம வீட்டில் வாத்துகள் வளர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். அதுபோக கொஷின் ஆன்சர். நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? நேயனும் நிலாவும் வீடு வரைந்தார்கள். நேயன் என்னென்ன வரைந்தான்? நேயன் வரைந்தவை எவையெல்லாம்? வாத்துகள் வரைந்தான். பார்க்கலாமா? லெசன்லேருந்தே பார்க்கலாம். நேயன் என்னென்ன வரைந்தான்? நேயன் ஆறு வரைந்தான், பூங்கொத்து வரைந்தான், மஞ்சள் வண்ணம் தீட்டினான், அப்புறமா வாத்துகள் வரைந்தான், அடுத்ததான் சறுக்கு பலகை வரைந்தான். இவ்வளவும் நேயன் வரைந்த வீட்டில் இருந்தது. அடுத்ததான் நிலா வரைந்த வீடு பற்றி 2 தொடர்கள் எழுதுங்க. நிலா வரைந்த வீடு எப்படி இருந்ததுங்கிறது பற்றி 2 தொடர்கள் எழுதணுமா? என்ன எழுதலாம்? நிலா தன்னுடைய வீட்டிற்கு நீல வண்ணம் பூசினாள். நிலாவின் வீட்டில் ஊஞ்சல் இருந்தது. 2 பக்கங்களிலும் மரங்கள் இருந்தன. எவ்வளோ அழகாக வரைஞ்சால, அதை பற்றி நம்ம 2 தொடர்கள் எழுதணுமா? அடுத்ததாக புத்தக பயிற்சிகள் இருக்குது. பிக்சர். மலை, மலை, மலை. ஆறு, ஆறு, ஆறு. ஊஞ்சல், ஊஞ்சல், ஊஞ்சல். மரம், மரம், மரம். பூ. அடுத்து வீடு, வீடு. வீடு எப்படி எழுதணும்? வீடு எப்படி எழுதணும்? வீடு, வீடு. அடுத்து பூனை, பூனை, பூனை. அடுத்தது வாத்து, வாத்து. அடுத்ததான் இந்த இடம் என்ன பொருள் எழுதுக. அப்படி எழுதியிருக்காங்க. எந்த இடம் என்ன பொருள்னு எழுதணுமா? ஃபஸ்ட்டு பிக்சரில் வானம். வானத்தில் என்னெல்லாம் இருக்கும்? வானவில் இருக்கும், மேகம் இருக்கும், பறவை இருக்கும். அதே போல் மரம். மரத்தை சுற்றி என்னெல்லாம் இருக்கும்? கூடு, பழம், இலை இருக்கும். அதுபோல் அடுத்ததான் காடு. காட்டில் என்னெல்லாம் இருக்கும்? பறவைகள், விலங்குகள், மரங்கள். அடுத்ததாக கடல். கடலை சுற்றி என்ன இருக்கும்? மீன், நண்டு, கப்பல். அடுத்ததாக மின் விசிறி. வீட்டில் தானே மின் விசிறி இருக்கும். ஸோ வீடுங்கிறது தான் சென்டர். ஸோ வீடு, போர்வை, அடுப்பு, மின் விசிறி. அடுத்ததாக பள்ளி, புத்தகங்கள், சீருடை, ஆசிரியர். சீருடைனா யூனிஃபார்ம், ஆசிரியர்னா டீச்சர், புத்தகங்கள்லாம் புக்கு. இப்போது நாம் 6வது லெசனுக்கு பின்னாடி உள்ள புத்தக பயிற்சிகளோட பேஜ் நம்பர் 40 வரைக்கும் பார்த்துருக்கோம். அநேகமாக இந்த வீடியோவில் உள்ள எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதை தொடர்ந்து நம்ம பேஜ் நம்பர் 41க்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசனை எல்லாரும் முதல்ல படித்து முடிங்க. நாம் தமிழ் படிக்கும் பொழுது ஒவ்வொரு லெசனும் படித்து எழுதி அந்தந்த ப்ராக்டிஸை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். அப்போ தான் நம்ம எழுத்து பிழைகள் இல்லாமல் எழுத முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து வருகிற வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.